Hi friends, welcome to Annam's Recipes. இன்னைக்கு என்ன செய்யலாம்னு பாப்போம். இன்னைக்கு கர்ணக்கிழங்கு குழம்பு எப்படி வைக்கலாம்னு பாப்போம். கர்ணக்கிழங்கு வந்து இந்த மாதிரி இருக்கும். இது சின்ன சைஸ்லயும் இருக்கும், பெரிய சைஸ்லயும் இருக்கும். இத வந்து நல்லா மண்ணு போக கழுவிட்டு குக்கர்ல ஒரு சவுண்ட் இல்ல ரெண்டு சவுண்ட், பழைய கிழங்கா இருந்தா 2 சவுண்ட் விடுங்க, புதுசா இருந்தா 1 சவுண்ட் விடுங்க. அந்த மாதிரி அவிச்சு எடுத்துக்கிட்டு தோல் எல்லாம் உரிச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். ரொம்ப சின்னதா கட் பண்ணிக்காதீங்க, ஏன்னா இது வந்து குழம்பு வைக்கிறச்ச கொஞ்சம் கரைஞ்சு போயிடும். அதனால கொஞ்சம் பெரிய சைஸா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. சில சமயம் இந்த கிழங்கு ஹார்டா இருந்ததுன்னா கரையாது, அது பார்த்து நீங்க கட் பண்ணிக்கோங்க. மாவா இருந்ததுன்னா பெருசு பெருசா கட் பண்ணிக்கோங்க. இப்ப குழம்பு எப்படி வைக்கலாம்னு பார்ப்போம். இப்போ ஒரு குக்கர் வச்சுட்டு அதுல நல்லெண்ணெய், இந்த புளி குழம்புக்கெல்லாம் நல்லெண்ணெய் ஊற்றினாதான் நல்லா இருக்கும். நீங்க வேணும்னா கடலெண்ணையும் ஊத்திக்கலாம், இல்ல 2 எண்ணெயும் மிக்ஸ் பண்ணியும் ஊத்திக்கலாம். ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊத்திக்கங்க. நிறைய ஊத்தினாதான் நல்லா இருக்கும். தாளிக்கிறதுக்கு கடுகு 1/4 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/4 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், கொஞ்சமா மிளகு போட்டுக்கலாம். இது புளிக்குழம்புங்கிறதுனால. இது நல்லா செவந்ததும் சின்ன வெங்காயம் ஒரு 10, அப்புறம் ஒரு 10 பல்லு பூண்டு, அப்புறம் தக்காளி, நாட்டு தக்காளி ஒரு மீடியம் சைஸா ஒண்ணு, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. இதை வதக்கிட்டு இப்ப அவிச்சு உரிச்சு நறுக்கி வச்சுக்கோங்க இல்லையா, இங்க கிழங்கையும் போட்டு வதக்கிக்கலாம். பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். இது வந்து தாளிக்கிறச்சே அந்த எண்ணெயிலே போட்டுறணும், நான் மறந்துட்டேன். இப்போ வந்து போட்டுக்கலாம் பெருங்காயம். புளிக்குழம்புக்குலாம் பெருங்காயம் நிறைய போட்டா நல்லா இருக்கும். அப்புறம் சாம்பார் பொடி ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு, ஏன்னா புளி நிறைய ஊற்றுவோம், அதனால காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் டேஸ்டா இருக்கும். அப்புறம் கொஞ்சம் திக்கா வர்றதுக்காக மல்லிப்பொடி 1 டீஸ்பூன். தனி மல்லிப்பொடி இருந்தா போடுங்க, இல்லைன்னாலும் பரவாயில்ல. அப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான உப்பு, அப்புறம் புளி வந்து நல்ல இந்த மாதிரி ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ்ல ஊற வச்சு கரைச்சி வச்சிருக்கேன். அதையும் இதுல ஊத்திக்கலாம். ஏன்னா கருணக்கிழங்கு வந்து அரிக்கும், அதனால புளி நிறைய ஊத்துனாதான் நல்லா இருக்கும். அதனால கருணக்கிழங்கு இது குழம்பெல்லாம் வந்து வாங்கின உடனே வைக்காம ஒரு வாரம் போட்டு வச்சிருந்தோம்னா அந்த அரிப்பு தன்மையெல்லாம் கொஞ்சம் போயிடும், பழசாயிடுச்சுன்னா. அப்புறம் நம்ம குழம்பு வச்சுக்கலாம். இப்ப இது ரொம்ப திக்கா இருக்கு, கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம். இப்ப குக்கரை மூடி ஒரு விசில் விடலாம். இப்ப ஸ்டீம் எல்லாம் போயிருச்சு. குக்கரை வந்து திறந்து பார்க்கலாம். நல்ல கருணக்கிழங்கு குழம்பு வெந்துருச்சு. இத வந்து நல்லா கொதிக்க விடணும், அப்பதான் வந்து நல்ல டேஸ்டா இருக்கும். அப்படி இன்னும் கொதிக்க விட்டோம்னா இன்னும் கொஞ்சம் திக்கா வரும். கொதிச்சதும் இறக்கிடலாம். இப்ப நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் வேணும்னாலும் ஊத்திக்கலாம், நல்லா இருக்கும் டேஸ்டா. போதும்னா விட்டுறலாம். இன்னும் கொஞ்சம் காரமா இருக்கு அப்படின்னா இந்த ஸ்டேஜ்ல ஊத்திக்கலாம். ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கிடலாம்.
இப்ப கருணக்கிழங்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்ப கருணக்கிழங்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து சாதத்தோட சாப்பிடலாம், இட்லி தோசையோட சாப்பிடலாம். இது வந்து 2 நாளைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் நம்ம செஞ்சதை விட அடுத்த நாள் ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது வந்து பைல்ஸ்க்கு அவ்வளோ நல்லது. இது எல்லாரும் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.